மூன்று முடிச்சு சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். நந்தினி கேட்ட கேள்வியா, சூர்யாவிற்கு வந்த சந்தேகம். வெளியான மூன்று முடிச்சு ப்ரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். தமிழ் சின்ன திரையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் ஒன்றுதான் மூன்று முடிச்சு. நந்தன் சி முத்தையா இயக்கத்தில் அன்புராஜா சுரேஷ் பாபு தயாரிப்பிலும் ஒரு அழகான கிராமத்து கதைக்களத்துடன் இந்த சீரியல் உருவாகியுள்ளதாம். இதுவரை எந்த ஒரு சீரியல் இல்லாத அளவிற்கு இயற்கை பொருந்திய லொகேஷனும் இந்த சீரியலில் அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறதாம். அந்த வகையில் தான் நேற்றைய எபிசோடில் சுந்தரவல்லி சூர்யா பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதுதான் சூர்யாவுக்கு ஒண்ணுமில்ல, நீ ரிலாக்ஸ் ஆயிரு என்று சொல்ல, இல்லைங்க என்ன அப்படி இருக்க முடியாது என்றும் ஓடி ஓடி சந்தோஷமா இருந்தபோதுதான் நோய் வந்த மாதிரி படுத்து கிடக்கிறான் என்று சொல்லி கண் கலங்குகிறாராம். அருணாச்சலம் அவன் குடிச்சதுனாலதான் இப்படி ஆயிருக்கு என்று சொல்ல, அவன் இவ்வளவு நாளா குடிக்கலையா என்று கேட்கிறாயா? உடனே மாதவியும் சுரேகாவும் முதல்ல அப்பா எங்க கிட்ட குழந்தையை பெத்துக்கிற மருந்துன்னு சொன்னாரு, அப்புறம்தான் குடியை நிறுத்துற மருந்துன்னு சொல்றாரு என்று நீங்க 2 பேரும் அமைதியாயிருங்க, நீங்க தான் இவ்வளவு உசுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க என்று திட்டுகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் நந்தினியும் விஜயும் ரூமுக்கு வந்தவுடன் சுந்தரவல்லி, இவளை யார் இங்கு வர சொன்னது, இங்கு இருந்து வெளியே போடி என்று துரத்த அருணாச்சலம் அதட்டுகிறாராம். உடனே சுந்தரவல்லிக்கு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஒரு வாட்டியும் இவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் சூர்யா இப்படி இருக்காரு என்று கோபப்பட, அருணாச்சலம் நந்தினி சூர்யாவுக்கு கொடுத்த குடியை நிறுத்துவதற்கு தான் மருந்து மட்டும்தான், வேற ஒன்றுமில்லை என்று சொல்ல, நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரியலை, ஆனா டாக்டர் சொல்றது உங்களுக்கு புரியலையா என்று கோபத்துடன் அதட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து சூர்யா உயிரிழப்பதற்கு வந்ததற்கு காரணம் டாக்டர் ஒரு பக்கம் என்றால் நந்தினி ஒரு பக்கம். நந்தினி வேண்டுதல் காண பலன்தான் சூர்யா உயிர் பிழைக்க இருக்கான் என்றும் சொல்லவே, அப்போ இவ உயிர் பிச்சை போட்டு என் பையன் உயிரோடு வந்து இருக்கானா என்று கோபப்பட சுந்தரவல்லி சென்றுவிட, உடனே மாதவி சுரேகா அசோகன் மூவரும் சென்று விடுகின்றனர். மேலும் எனக்கு என்ன ஆச்சு, நந்தினி எதனால் எனக்கு இப்படி ஆச்சு என்று மயங்கி விழுவதற்கு முன் நடந்த விஷயங்களை தான் சூர்யா நந்தினியிடம் சொல்கிறாராம். நான் எப்பவுமே குடிப்பேன், இப்ப மட்டும் இல்ல, எப்படி இப்படி ஆச்சு என்று கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்கிறாராம். உங்களுக்கு இப்படி ஆனதற்கு காரணம் நீங்க குடிச்சது மட்டுமல்ல, இன்னொரு காரணமும் இருக்கு என்று சொல்லி ஆரம்பிக்க, அருணாச்சலம் நந்தினியை அழைத்து சென்று விடுகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் இந்த விஷயத்தை நீ சொன்ன குடியிலிருந்து நிறுத்த ரொம்ப கஷ்டமா இருக்கும், உன்கிட்ட இருந்து ஒரு டீ காஃபி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். மேலும் மறுபக்கம் அங்க சுத்தி இங்க சுத்தி அவரு என் பழைய தூக்கி யார் மேல போறாராம் என்று பாத்தியா என்று மாதவி கோவப்பட அசோகனும் வீட்டை விட்டு வெளியேறுகிறாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து